நிழல் இலக்கிய தரம் உங்களுக்காக. ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடல் பிறப்புகளை வணக்கம். அழகான இந்த நாளிலே பாப்பா குடியாரின் பாசத்தோடு காப்பாற்றிய பாவி பாதுகாப்போடு கழக உடன்பிறப்புகள் ஆகிய உங்களின் ஆசிகளோடும் பாசத்தோடும் நீங்கள் எங்கள் மீது எம் கழகத்தின் மீது வைத்திருக்கும் இந்த நிலைத்திருக்கும் அன்பு இருக்கும் வரை உதய சூரியனுக்கு எந்நாளும் இருட்டே இல்லை. எப்பொழுதும் சூரியன் எல்லா இடங்களிலும் தொடர்ந்து தன் வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டே இருக்கும். எங்கள் கட்சிக்கும் எங்கள் ஆட்சிக்கும் முடிவே இல்லை என்பதை சொல்லி இந்த உரையை தொடங்குகிறேன். இந்த குரல் ஏதோ எனக்கு என்னுடைய முயற்சிக்கு நான் வந்து ஒரு சின்ன முயற்சி எடுத்து, ஏன்னா இது அவ்வளவு எளிமையாக அது இருந்து ஐயா அவர்களுடைய குரல் நான் முடிந்தவரை முயற்சி செய்திருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஐயா அவங்க பேசும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த முடிவு நான் எடுத்தது. அடிக்கடி 2-3 தடவை எந்திரிச்சு வெளியில போயிட்டு வந்திருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த குரல் வருமா நமக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு முயற்சி தான். ஏன்னா எனக்குள்ளும் ஐயா அவர்களினுடைய ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வெளிக்கொண்டு வந்த ஒரு ஐயா அப்படின்னா பாப்பா குடியார் ஐயா. அவங்க பேசும்போது அவங்க கண்கள் அழுது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, குரல் அழுது எல்லாரும் பார்த்துக்க மாட்டீங்க. ஐயாவுடைய குரல் அழுது இவ்வளவு பெரிய மேடைக்கு முன்னாடி இத்தனை பேர் முன்னாடி அழுகக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த கலைஞர் ஐயாவை மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்கள்ல என்ன வராது அப்படின்னா கண்ணீர் வராது. ஏன்னா கண்ணீர் வரக்கூடாது. அவரை தானே தலைவனாக தமிழகத்தின் தலைவனாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. குரல் மட்டும்தான் என்ன செய்தது, அதுவும் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி வந்த ஒரு விஷயம். இப்ப கொஞ்ச நேரம் இவ்வளவு தூரம் எனக்கு அவர்கள் இருப்பது போல ஐயா மீது எனக்கு அவ்வளவு ஒரு பிரியம் என்று சொல்ல முடியாது. அப்படிங்கும் பொழுது ஆனால் ஒரு சில வினாடிகளாவது ஐயா அவர்களுக்கு மீண்டும் கலைஞர் ஐயாவினுடைய ஒரு குரலையாவது நாம் நினைவுபடுத்தலாமே என்று சொல்லி ஐயாவை சந்தோஷப்படுத்தலாம். இந்த நிகழ்வு ஒருங்கிணைப்பு செய்தது ஐயா அவர்கள் தான். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததும் அப்படிதான். அப்போ ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும் மேடையில பேசுனாங்க இல்லையா, பேசும்பொழுதெல்லாம் ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும், நம்ம மக்களுக்கு, நம்ம தமிழுக்கு, நம்ம தமிழை வளர்த்தெடுத்த இந்த தலைவனுக்கு ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு. அந்த தலைவருக்கு இவர் செய்யும் பொழுது இந்த தலைவருக்கு நான் இது கூட செய்யல அப்படின்னு சொன்னா நான் இந்த மேடையில் நிற்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை. நான் எந்த கட்சி சம்பந்தப்பட்டவன், நான் ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடியவன். ஏன் அப்படின்னா நான் கல்லூரியில மாணவர்களுக்கு நான் ஜாதியை பத்தி பேசக்கூடாது, மதத்தை பத்தி பேசக்கூடாது, அரசியலை பத்தி நான் பேசக்கூடிய பதவியில நான் இல்லை, சரிங்களா? ஆனாலும் இது வந்து ஒரு உறவு முறையின் காரணமாக ஒரு நண்பராக நான் அவருக்கு செய்த ஒரு சிறு உதவி, சரியா? ஐயா அவர்கள் வந்து மரணிக்கவில்லை. மரணம் என்பது இந்த கண்ணதாசன் அவர்கள் சொல்வார் இல்லையா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொல்லுவார். தமிழ் இருக்கும் வரை கலைஞர் ஐயாவும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். இதே போல உங்களுடைய நினைவுக்கு யாராவது ஒருவர் அவர் நினைவுபடுத்திட்டே இருப்பார். அப்படிங்கும் பொழுது அதை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா இனிமேல் கலைஞர் ஐயாவை பற்றி பேசும்பொழுது உங்களுடைய குரலும் அழக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்போ சட்டசபையில சட்டப்பேரவை தலைவராக, சட்டசபையின் நாயகனாக அப்படின்னு சொல்லி ஐயா அவர்களை சொல்லலாம். அது வந்து கலைஞரினுடைய சட்டப்பேரவை உரைகள் அப்படின்னு சொல்லி புத்தகங்களே வந்து வெளிவந்திருக்கு. எனக்கு தெரிந்து என்னுடைய சிறிய அறிவுக்கு எட்டியவரை 12 தொகுதிகள் இருக்குது. அதுக்கு மேல இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. அந்த 12 உரைகள் 12 புத்தகங்களையுமே நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா முழுவதுமாக படிச்சு, எனக்கு அதுல நேரம் குறைவாக ஐயா சொன்னதுனால குறைவான நேரத்துல முடிஞ்ச வரைக்கும், நிறைய பேப்பர் வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, சீக்கிரமா என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா முடிச்சிடும். இப்போ வந்து என்ன அப்படின்னா எவ்வளவோ சாதனைகள் ஐயா வந்து பண்ணியிருக்கிறாங்க. சட்டப்பேரவையில நம்ம எல்லாருக்காகவும் அவங்க வந்து போராடி இருக்கிறாங்க. இப்ப குறிப்பா சொல்ல போனா 1972 இந்த நிறுவனங்கள் நிறைய தொடங்கி வேலை வாய்ப்பு கொடுத்தது, வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து ஐயா அவர்கள் சட்டப்பேரவையில் அதுக்கு என்னென்ன பேசுறாங்க. 1972 சிப்காட்னு சொல்லி ஒரு நிறுவனம் இப்ப கூட இருக்கிறது நீங்க பார்க்கலாம். அது வந்து 1972 ஐயா அவர்களுடைய தலைமையில அவரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த நிறுவனம் சிறியதாக இருந்து
தொடங்கப்பட்டு 46,000 பேருக்கு அவருடைய இதுல வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பதற்கு ஐயா உதவி செய்திருக்கிறார்கள். 1970 சிப்காட்ங்கிற நிறுவனம், அடுத்து சிப்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு தொழில் வளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். சின்ன சின்ன தொழில்கள், சிறு குறு வியாபாரிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு அதன் மூலமாக வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பதற்குரியதை சட்டப்பேரவையில் பேசி என்ன செய்தார் அப்படின்னா உருவாக்கி தந்தார். அதற்கு அடுத்ததாக 1979 இருந்து 80 வரை இந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 514 பெரிய தொழில் பேரவை அமைப்புகள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய ஒரு அமைப்பையே உருவாக்கி அதன் வாயிலாகவும் நிறைய வேலை வாய்ப்புகளை என்ன செய்தார்னா வாங்கி கொடுப்பதற்கு சட்டப்பேரவையில் நிறைய தீர்மானங்கள் வந்து ஐயா வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததாக எதிர்கட்சியாக இருந்து அவர் செய்த சில விஷயங்கள், குறிப்பாக இருந்தது ஹிந்தி திணிப்பு. நிறைய பேசினாங்க இல்லையா, இப்ப ஹிந்தி தெரியாது போடா அப்படிலாம் நம்ம என்ன செய்யறோம், டிஷர்ட்லாம் நிறைய என்ன செய்யறாங்கன்னா போடுறாங்க. இப்ப இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு நாகரிகமான பேச்சு மாதிரி போகுது. இன்னைக்கு தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறது என்ன, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றதெல்லாம் இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ எல்லாரும் பேசக்கூடியதை நம்மளும் பேசிட்டோம்னா அது 10ஓட 11 தான். பேசுறதுக்கே பயப்படுற, பேசுறதுக்கே யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அதுதான் என்னது என்றால் சாதனை. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தி வந்து அப்ப சட்டமன்றத்துல ஐயா அவர்கள் பேசிய விஷயம் 1963 துளசிதாஸ் ராமாயணம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. ராமாயணம் உங்களுக்கு ஹிந்திக்கு கிடையாது. துளசிதாஸ் ராமாயணம் மட்டும்தான் ஹிந்தி. அப்ப அது இருக்கக்கூடிய அது ஒன்றை மட்டும் இலக்கியமாக வச்சிருக்கிற நீங்களே வந்து பெரிய ஒரு இந்தி பிரச்சார பேரவைகள் அதெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அப்போ இந்தி பிரச்சார பேரவைகள் வச்சு இந்திய பிரச்சாரம் பண்ற மக்கள்கிட்ட இந்தியில பேசுங்க, இந்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ராமாயணத்தை மட்டும் வச்சிருக்கிற நீங்களே இப்படி பேரவைகள் வைத்து நீங்க வந்து உங்களுடைய மொழியை நீங்க வளர்க்கணும்னு நினைக்கும் போது எத்தனையோ 1000 5000 ஆண்டு பழமையான மொழியாக இருக்குது. சிலப்பதிகாரம், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியங்கள், எத்தனையோ பக்தி இலக்கியங்கள் வச்சிருக்கிற எங்களுக்கு ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்களுக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது, ஒரு தமிழ் பேரவை வச்சு நாங்க ஏன் தமிழ் மொழியை வளர்க்கக்கூடாது என்று சட்டசபையில பகிரங்கமாக கேட்ட ஒரு பெருமை ஐயா அவர்களுக்கு உண்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திரைப்படங்கள்ல தமிழ் திரைப்படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹிந்தி திரைப்படம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தமிழ் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். யார் வந்தாலும் நம்ம வாழ வச்சுக்கோம். அது எந்த நாடு எந்த மொழி எதுவும் பார்க்கறது இல்லை, நமக்கு பிடிச்சிருக்கா பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொண்டாடுறோம், அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, சரியா? ஆனால் அவருடைய நடிப்பு இதை மேற்கோள் காட்டியே பேசுறார். எங்களுடைய இனம் இப்படிப்பட்டது, நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, கருத்துக்கள் நல்லா இருக்கு, அந்த திரைப்படம் நல்லா இருக்கு, அந்த நடிப்பு நல்லா இருக்குன்னா நாங்க யாரெல்லாம் என்ன செய்வோம், வரவேற்போம். அது எங்களுடைய இனத்தினுடைய பெருமை. உங்களை மாதிரி நாங்க என்னது அப்படின்னு சொன்னா ஹிந்தியில மட்டும் பேசினானா அது நல்லா இருக்கு, வேற மொழியில பேசுறானா எங்களுக்கு பிடிக்காது என்று ஒதுக்குவது உங்களை போல எங்களுக்கு பழக்கம் கிடையாது. எங்களுடைய மக்கள் ஹிந்தி திரைப்படத்தை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க என்று அவர் சொல்லி என்ன செய்தாருன்னா பேசுறாரு. அப்படி வந்து ஒரு இதுதான் இப்ப கூட அதனுடைய இப்ப நாங்க எங்களுடைய காலகட்டத்திலேயுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தி திரைப்படங்கள் தமிழர்கள் பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கு. நானே பார்த்திருக்கிறேன் நிறைய ஹிந்தி திரைப்படங்கள், குறிப்பா நல்ல கருத்துக்கள் இருக்கக்கூடிய படங்கள். அதற்கு அந்த வித்திட்டவர் யார் அப்படின்னா சட்டசபையில் ஐயா அவர்களினுடைய அது உண்மை, பொய் கிடையாது. இந்தியர்கள் தமிழர்கள் ஹிந்தி படம் பார்ப்பாங்களா? அதுக்கு யார் உதாரணம்? நானே ஒரு பெரிய உதாரணம். நானே ஹிந்தி திரைப்படம், நான் தமிழ் பேராசிரியர், தமிழ் வழியில படிச்சவன். ஆனாலும் ஹிந்தி திரைப்படங்கள் எனக்கு வந்து ஐயா அவர்கள் சொன்னபடி அந்த கருத்து நல்லா இருக்குதான். தாரே சமீன் பார்னு ஒரு திரைப்படம் உண்டு, எவ்ரி சைல்ட் இஸ் ஸ்பெஷல் என்பது ஆங்கிலத்தில் அந்த ஹிந்தியினுடைய மொழிபெயர்ப்பு. எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு திறமை என்பது என்ன செய்யும், கண்டிப்பா இருக்கும். திறமைகளை வந்து என்ன செய்யக்கூடாது, திறமைகளை வைத்துத்தான் மாணவர்களை நீங்கள் எடை போட வேண்டிய ஒழிய அந்த படம் பார்த்துதான் நானே திருந்தினேன் ஒரு ஆசிரியரா. அது வரைக்கும் படிக்காதவைகளை பூரா பின்னாடி திருப்பிட்டு சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கிறது. ஐயம்மா நான் கத்துறா பார்க்கணும். அந்த திரைப்படம் என்னைக்கு பார்க்கிறோம், அந்த படம் பார்த்ததிலிருந்து மாணவர்களை தனித்திறமை என்ற அளவுகோலால் மட்டுமே நான் நடக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு மாணவனை வந்து படிப்புங்கிற ஒரு ஸ்கேல் அதை மட்டும் வச்சு நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா படிக்கிற 90 மார்க் எடுக்கிற மட்டும்தான் உயர்ந்த நிலைமையில தெரியும், மற்ற எல்லாரும் தாழ்ந்த நிலையில தெரியும். தனித்திறமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க அளக்கும் பொழுது எல்லா மாணவர்களுமே உயர்ந்த நிலைமையில என்ன செய்வாங்கன்னா தெரியும். மாணவர்களின் தனித்திறமையை தேர்ந்தெடுக்கும். இப்படி நிறைய திரைப்படங்கள் வெளியில வருது. அந்த திரைப்படங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஒரு இதாக இருக்கிறது. நல்ல திரைப்படங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும், வாய்ப்பு கொடுக்கணும். தமிழ்ல எழுதக்கூடிய அந்த கதை வசனங்கள் எழுதக்கூடியதுக்கு மக்களும் என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்களுடைய மக்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களால ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா என்று மேடையில் என்ன செய்தார்கள் சட்டப்பேரவையில் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததாக விடுமுறை நாட்களை நமக்கு கொடுக்கிறது.
அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், என்னை போல தனியார்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்குமே இன்னைக்கு அரசு விடுமுறைனா விடுமுறை தான். அதுல என்ன செய்ய மாட்டாங்கன்னா கல்லூரியை எதுவும் வைக்க மாட்டாங்க, அப்படிதானே? அப்போ திருவள்ளுவர் தினம், திருவள்ளுவர் தினத்திற்கு அரசு விடுமுறை நாளாக அதை என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி திருவள்ளுவருக்கு ஐயா அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் எல்லாமே பேசினாங்க. 133 அடி உயர சிலை வைத்தது, திருக்குறள் குறள் ஓவியம் என்று சொல்லி இது பண்ணது. அந்த தலைப்புல நம்மளுடைய நூலகத்துல இந்த அரசு அருங்காட்சியகத்துல கூட போட்டிகள் நடைபெற்றது, சரிங்களா? அப்படி அதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் இந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறாங்க. திருவள்ளுவருக்கு என்னது அப்படின்னா திருவள்ளுவர் தினத்திற்கு அரசு விடுமுறை நாளாக அதை அறிவிக்கணும். இன்னொன்று பார்த்துக்கிட்டீங்கன்னா திருவள்ளுவர் படத்தை சட்டமன்றத்தில் என்ன செய்யணும், வைக்கணும் என்று சொல்லி அதை என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அதுக்கு தடை விதிக்கிறாங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாது. நாளைக்கு கம்பர் படத்தை தூக்கி ₹20, காலமேகம் படத்தை தூக்கி ₹20, சில இவர் என்ன இளங்கோடிகள் படத்தை தூக்கி ₹20, இப்படியே இந்த படத்தை மாற்றிட்டு அதை விட்டாங்க அப்படின்னு அவர்கிட்ட நக்கலாக பேசி அவருக்கு முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்கன்னா சொல்லிடுறாங்க, சரியா? அப்போ காந்தியடிகளினுடைய படம் இருக்கு சட்டமன்றத்துல, ராஜகோபாலாச்சாரியார் படம் இருக்கு. இதை தவிர்த்து வேற எந்த அரசியல்வாதிகளுடைய படத்தையும் யாரும் உள்ள கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது இதை நீங்க ஏன் இந்த மாதிரி பாக்குறீங்க? திருவள்ளுவர் படத்தை கொண்டு வந்து அடுத்து இன்னொருத்தர் படத்தை கொண்டு வருவாருன்னு நீங்க நினைக்கணும். காந்தியடிகளும் ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர். ராஜகோபாலாச்சாரியருடைய படங்கள்லாம் இருக்கும் பொழுது திருவள்ளுவரினுடைய படமும் வைப்பதில் எந்த தவறும் இல்லை. அதனால அவருடைய படத்தை என்ன செய்யணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பேசுறாங்க. அதுலயும் குறிப்பா அப்போ முதலமைச்சராக இருந்தது பக்தவத்சலம் ஐயா. பக்தவத்சலம் ஐயா முதல்வராக இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஐயா அவர்கள் பேசிய ஒரு செய்தி தான் திருவள்ளுவர் படத்தை ஏன் வைக்கணும்னு சொல்றேன், மறுக்க முடியாத மாதிரி பேசுறதுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஐயா இருக்கிறாங்க, பாப்பாக்குடி ஐயா வெளியில யாருக்கிட்ட எதுவும் வாங்கி சாப்பிடுற ஒரு பழக்கம் ஐயாட்ட கிடையாது. நான் ஐயா சந்திக்கிறேன், ஒரு டீ குடிப்போம்னு கேட்டா கூட இல்ல தம்பி வேண்டாம்னு சொல்ற ஒரு பழக்கம் இருக்குன்னு வைங்களேன். ஆனா எப்படியாவது அவர் டீ குடிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஐயா நீங்க எனக்கு கல்யாணம் நாள், நான் இப்பதான் உங்களை சந்திச்சிருக்கேன், இந்த சந்தோஷத்தை உங்களோட கொண்டாடணும்னு நினைக்கிறேன், அதனால வாங்க ஒரு டீ குடிப்போம். அப்ப அவரால் அப்படி சொன்ன பிறகு மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது, கண்டிப்பா என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஐயாவும் திருமணம் முடிச்சிருக்கிறாரு, நிறைய கஷ்டங்கள் சந்தோஷங்களையும் அனுபவிச்சிருப்பாரு. சரி, ஐயோ பாவம் தம்பி, சரியா, யார்கிட்ட இன்பம் பெருகை விளையாடும் நம்மளே கூப்பிடுறான். அப்ப மறுக்க முடியாதது போல கேட்கக்கூடிய ஒரு தன்மை. எப்படி சொல்றாரு தெரியுமா? இந்த வயது பக்தவத்சலம் ஐயா ரொம்ப வயசான ஒரு இதுல இருந்தாங்க. அப்போ சொல்றாரு, திருக்குறளை வைத்து தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாய் பவருக்கு. ஒரு நிலத்தை ஆட்சி செய்யக்கூடியவருக்கு என்னென்னதான் இருக்கக்கூடாது அப்படின்னா, தூக்கம் இருக்கக்கூடாது, சரியா, பிறந்த கல்வி இருக்கணும், துணிவுடைமை இருக்கணும். இது 3 உங்ககிட்ட இருக்கு. இப்படி வள்ளுவர் உங்களை பத்தி என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட வள்ளுவர் படம் அங்க என்ன செய்ய போகுது, வரப்போது பாத்தீங்கன்னா பக்தவத்சலம் ஐயாவும் என்ன செய்ய முடியாது, முடியாதுன்னு சொன்னா அப்ப நம்ம அந்த திருக்குறளுக்கு ஏற்ப வாழணும்னு அர்த்தம். அவரே ஒத்துக்கிற மாதிரி நான் சொல்லல, நீங்களா ஒத்துக்கிடுவீங்க. ஒத்துக்கிறது உண்மையா இருந்தா படத்தை வச்சுங்க என்று பேசுவது போல அழகான அந்த அதாவது நேக்கா பேசுறதுன்னு சொல்லுவாங்க, நளினமாக பேசுவது, அந்த ஒரு இது ஐயா கிட்ட இருந்தது. அது ஒரு சிறப்பான ஒன்று. அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன உதவி செய்யலாம். சிறைச்சாலையில அது 2 பிரிவா பிரிக்க சொல்றேன். எல்லா கைதிகளும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க ஒரு காலத்துல. அதை சட்டசபையில் என்ன பேசுறாரு அப்படின்னா, அந்த சிறைச்சாலையை கொஞ்சம் 2 விதமா பிரிங்க. எப்படி அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணவங்களுக்காக ஒரு தனி ஒரு பிரிவு, ஒரு கோபத்துல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு திடீர்னு செய்யறது சரியா தப்பான்னு தன்னுடைய சுயநினைவை இழந்து தவறு செய்வாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு தனி பிரிவு. தப்பு செய்யறதே தொழிலா வச்சு அப்பப்ப ஜெயிலுக்கு போனா சோறு நீங்களாம தப்பு பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு உள்ள வருவாங்க பாத்தீங்களா, அவனுக்கு தனி பிரிவு. அவனை இவனையும் சேர்க்காத. ஏன்னா அவனுக்கு ப்ரொஃபஷனல் தொழில அவனுக்கு கொலை பண்றதுதான். இவனுக்கு தொழில் கொலை பண்றது இல்ல. வந்துட்டேன்னா அழுவான், ஐயோ ஜெயிலுக்கு வந்துட்டேனே, இப்படி கொஞ்சம் நான் நிதானமா யோசிச்சிருந்தா இன்னைக்கு நான் ஜெயிலுக்கு வந்திருக்க மாட்டேனே அழுவான் பாத்தியா. அவனை இவனையும் சேர்க்காத. அவனை இவனையும் சேர்த்தா இவன் அவனை மாதிரி என்ன செஞ்சிருவான், மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தீவிரவாதிகள் பெரும்பாலும் யாரை இது பண்ணுவாங்க தெரியுமா, யார் யார் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா, யார் யார் அழுதுகிட்டு இருக்கா, அந்த 15 to 19 வயதுக்குள்ள இருக்கிறவனை தான் எளிமையாக யாராக மாற்றலாம், தீவிரவாதியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுதுகிட்டு இருக்கிறான்னா பாத்தியா கஷ்டப்பட்டு இருக்க, இந்த நாடு உனக்கு என்ன செஞ்சிச்சு, உனக்கு யாரை வச்சு தான் வேடிக்கை பார்த்துருக்குன்னு சொன்னோன்னு அவனுக்கு என்ன வரும், சுருன்னு கோவம் இவன் கூட சேர்ந்துட்டா எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. அப்போ இப்படி துன்பப்பட்டு இருக்கிறவனை அவன் கூட சேர்க்காத. நீ இப்ப ஒண்ணும் இல்ல, சிறைச்சாலைக்கு வந்திருக்கிற நல்ல திரைப்படங்களை சிறைச்சாலைகள் என்ன செய்ய கொண்டு வந்து இப்படிப்பட்டவர்களுக்காக சிறைச்சாலைகள்ல நல்ல திரைப்படங்களை இது பண்ணுங்க. ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்டவர்களையும் கூட்டிட்டு எல்லா மதம் சம்பந்தப்பட்டவங்களும் சிறைச்சாலைகளை என்ன செய்யணும், நல்ல கருத்துக்களை எடுத்து முன்னாடி பேச சொல்லுங்க.
நீ ஒண்ணு அப்படி பெரிய ஒண்ணு தப்பு பண்ணிடலாம். நல்ல தொழில் வேலை வாய்ப்பு உள்ளே கொடுங்க. 5 வருஷம் ஒருத்தன் உள்ள இருக்கான்னா 5 வருஷம் அவன் எவ்வளவு ஊதியம் கொடுக்குறீங்களோ அந்த ஊதியத்தை கூட கொஞ்சம் ஊதியமாக சேர்த்து கொடுத்து அவன் வெளியில போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை அவன் கையில கொடுத்து அனுப்புங்க. அந்த தொழிலையே அவன் வெளியில போன பிறகு என்ன செய்யணும் அதுக்குரிய வாய்ப்பு அவனுக்கு என்ன செய்யணும் ஏற்படுத்தி கொடுக்கணும் என்றெல்லாம் சட்டசபையிலே இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக என்ன செய்கிறார் என்று சொன்னால் பேசுகிறார். யாரும் அந்த ஒழுக்கமாக நடந்துக்குவாங்க பார்த்தீங்களா, ஒழுக்கமாக நடந்துக்கிறவங்களுக்கு தண்டனை குறைப்ப செய்யறது, அவங்களுக்கு அதுக்குன்னு தனியா ஊக்கத்தொகை வழங்குறது. அப்ப காசு கொடுக்குறாங்க, நம்ம ஒழுக்கமா இருந்தாங்கன்னா அதுக்காக அவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான், ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும் இல்லையா. எப்படியெல்லாம் அவர்களை திருத்த வேண்டும். சிறைச்சாலையாக இருக்கக்கூடாது, அது அறச்சாலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு தூரம் நமக்காக என்ன செய்தார் அப்படின்னா அந்த சிறைச்சாலை மக்களுக்காக பேசினார். அதுக்கடுத்து உங்களுக்கு நினைவு இருக்கு, 2001 நடந்த ஜனவரி 26ஆம் தேதி நடந்த ஒரு கொடூரமான நிகழ்வு. குஜராத் மாநிலத்தில் நடந்த பூஜ்ஜிங்கிற இடத்துல நடந்த அந்த வளைகுடா பகுதிகள் அந்த ஏரியாக்கள் முழுக்க நடந்த நிலநடுக்கம் 6.9 ரிக்டர் அளவாங்க. 6.9 ரிக்டர் அளவு 90 மணித்துளிகள் செகண்ட், 90 செகண்ட் நிலம் 6.9 ரிக்டர் அளவுக்கு ஆதிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. 1,50,000 பேருக்கு மேல ஊனம், அங்கீகீனம், கை கால் இது பண்ணி கண் இது பண்ணி அந்த படங்களை நம்ம பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஒரு சின்ன பிறந்த பிள்ளையோட தலை மட்டும் தனியாக கிடக்கு மண்ணுல, பிறந்த பிள்ளையின் தலை தனியாக கிடக்குங்க. குஜராத் கழுத்துல விழுந்து கிடக்கு அந்த கட்டை, அந்த மாதிரி கட்டைகள் அப்படியே உடனே அப்படியே விழுந்துருக்கு. பாவம். இப்படிப்பட்ட அந்த மக்களுக்காக அவங்களுக்கு என்னென்ன வந்து செய்யணும் என்று சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 52வது குடியரசு தினம் அது வந்து அவர் இது பண்ணது 5 கோடி ரூபாய் தமிழக அரசின் சார்பில் மட்டுமே நான் என்ன செய்யறோம் கொடுக்குறோம் என்று சொல்லி அந்த சட்டப்பேரவையில் அதை தீர்மானத்தை செய்து, இது மட்டும் இல்லாம இது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று பேரழிவாக பார்க்கப்பட்டது. இது போக ஒரிசா இந்த மாதிரி இடங்கள்ல புயல், சூறாவளி இதெல்லாம் அப்பப்போ என்ன செஞ்சுட்டு போகும், சொல்லாமல் வந்துட்டு போகக்கூடிய அடையாள விருந்தாளியாங்க. அதற்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தமிழக அரசின் சார்பில் குறிப்பாக இந்த கார்கில் யுத்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 50 கோடி ரூபாய் தமிழக அரசின் சார்பாக என்ன செய்யப்பட்டது என்றால் வசூலிக்கப்பட்டு நாங்கள் வந்து என்ன செய்யறோம்னா கொடுக்குறோம். மக்கள்கிட்டையும் போய் நாங்கள் என்ன செய்யணும் கேட்க போறோம், கேட்டு வாங்கி என்ன செய்யறோம் கொடுக்குறோம் என்றெல்லாம் சொல்லி அவர் பேசினார். ஒரிசா புயல் வெள்ளம் வந்த பொழுது 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள வேட்டி சேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 44 லட்சம் மதிப்புள்ள மருந்து பொருட்கள் அந்த மக்களுக்காக நான் என்ன செய்யறோம் கொடுக்குறோம் என்று சொல்லி அதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுக்க போறோம் சொல்லி அதை செய்தும் என்ன செய்தார் என்றால் காட்டிய பெருமை ஐயாவுக்கு. அதுக்கடுத்ததாக ஒரு புதிய திட்டம் ஒன்றை உருவாக்குகிறார், மனுநீதி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவாக்குறார். இப்ப 1969ஆம் காலகட்டத்தில் வந்து மனுநீதி சோழனை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. குதிரை வண்டியில காரட் வண்டியில வந்துட்டு இருக்கிறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு பசுமாட்டோட கன்று என்ன செஞ்சிருது, சக்கரத்துல அடிபட்டு இறங்குது. ஒரு மணி ஒண்ணு வெளியில அந்த மன்னர் கட்டி வச்சிருக்காரு. அந்த மாடு வந்து என்ன செய்யும், மணி அடிச்சு கடைசியில அவர் போய் என்னன்னு விசாரிச்சு அந்த மாடு என்ன துன்பத்தை அடைந்ததோ அதே துன்பத்தை நான் என்ன செய்யணும் அடையணும். தன்னுடைய பிள்ளையை இழந்து அழுகுது, அதுக்கு ஒரே தீர்வு நான் என் பிள்ளையை இழந்து நான் கஷ்டப்படணும், அதான் ஒரே தீர்வு என்று சொல்லி அதே இடத்துல தன்னுடைய பையனை படுக்க வைத்து அந்த சாரட்டு வண்டியை ஏற்றி கொண்டாங்களே மனுநீதி சோழன். அதை வைத்துத்தான் மனு நீதி என்று சொல்லி இந்த ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார். மனுவை வாங்கி அந்த மனுவிற்கு என்ன செய்வது, நீதி வழங்குவது என்ற பெயரிலே மனு நீதி என்பதை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா உருவாக்குறாரு. இதுல வந்து என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா தீ விபத்துல இறந்து போனவங்களுக்குரிய அந்த ஊக்கத்தொகை, உதவித்தொகை, அவர்களுக்குரிய அந்த இது செய்யறது, தியாகிகளுக்காக சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்களை கணக்கெடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளை என்ன செய்யறது அதுக்குரிய முடிவுகள் எடுக்கிறது, அவங்களுக்கு நிலத்துக்கு மானியம் வழங்கக்கூடியது, நீர்ப்பாசனம், முதியோர்கள் உதவித்தொகை, இப்படி எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னா அந்த மனு நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல வந்து அடங்கும். இது சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு என்ன உத்தரவு சொல்றாங்க அப்படின்னா இது நீங்க போய் செயல்பாடுகளா செஞ்சு ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, எதுக்குனாலும் ஒரு ஆதாரம் என்ன செய்யணும், கண்டிப்பா என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டா தூக்கி இந்த கோப்பை தூக்கி போடலாம், இத்தனை நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறேன் சும்மா இல்லை அப்படின்னு காட்டலாம்னு சொல்றாங்கல்ல. இது ஆரம்பத்திலிருந்தே செய்யப்பட்ட ஒன்று. புத்தகமா வெளியிடணும்னு சொன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கேன், மனு நீதி அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கி இருக்கிறேன், இதுல இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாரும் போய் 1500 கிராமங்கள் அப்போ இருந்த கணக்கெடுப்பின்படி அத்தனை இடத்துக்கும் உள்ள போய் மக்கள்கிட்ட என்ன செய்யணும் செய்திகளை வாங்கி அதை வந்து அந்த மக்களினுடைய குறைகள் தீர்க்கப்பட்டு விட்டது என்பதை அந்த மக்களை வைத்து அவங்கள்ட்ட ஒரு பின்னூட்ட
பிரிண்டவுட்டை மாதிரி வாங்கி அதை புத்தக வடிவத்தில் என்ன செய்யணும், அரசுக்கு அனுப்பணும் என்று சொல்லி சட்டப்பேரவையில் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா தீர்மானமாக நிறைவேற்றுகிறார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இன்னும் ஒண்ணு மட்டும், போர்க்காலத்தில் இருக்கக்கூடிய நிதி உதவி. மணியை பார்த்துட்டே இருக்கிறேன். போர்க்காலத்தில் இருக்கக்கூடிய நிதி உதவி மக்களுக்கு, போர் வீரர்கள். இன்னைக்கு நம்மளுடைய நம்ம சந்தோஷமா இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்னா எல்லையில ஒருத்தர் இங்க கவனிக்காம எதிரி யாராவது உள்ள வருவானா அவனை எப்படி என்ன செய்யலாம் இது பண்ணலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இருக்காங்க இல்லையா, இந்த ராணுவ வீரர்களுக்கு என்னென்ன செய்யலாம் சொல்லி போரில் இறந்தவர்கள் உடல் குறை ஏற்பட்டவர்களுக்கு எல்லாம் வந்து 50,000 ரூபாய் பணமும் அப்பவே அப்போ வந்து பண்ணிக்கணும் 5,000 ரூபாய் பணம். 5,000 இப்போ 50,000க்கு மேல சமம் அப்படிதானே. இப்போ 1971 கணக்கு பார்த்துக்கோங்க. அப்போ 5,000 ரூபாய் பணம் 3 ஏக்கர் புஞ்சை நிலம் அல்லது 1.25 ஏக்கர்ல வந்து நஞ்சை நிலம் என்ன செய்யணும், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டசபையில பேசுறாரு. வீர விருதுகள் வாங்கக்கூடியவங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் மத்திய அரசாங்கத்திலிருந்து விருதுகள் கொடுப்பாங்க. பரமவீர் சக்ரா, இந்திய ராணுவத்தினுடைய மிக உயரிய விருதாக இருக்கக்கூடிய பரமவீர் சக்ரா விருது யாராவது வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் 10,000 ரூபாய் இதுவரை கொடுக்கப்பட்டிருந்தது. இனிமே 15,000 ரூபாயா என்ன செய்யணும், மாற்றப்படணும் என்று சட்டசபையில பேசி அதுக்குரிய தீர்மானத்தை முடிவு பண்றாங்க. அதுக்கு அடுத்தது மகாவீர் சக்ரா, பரமவீர் சக்ராவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த 2வது இடத்துல இருக்கிறவங்க வந்து 7,500 ரூபாய் இதுக்கு முன்னாடி வரை கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப நான் வந்ததுக்கு பிறகு இனிமேல் அது 10,000 உயர்த்தி நாங்க என்ன செய்ய போறோம் கொடுக்கறதுக்காக அந்த சட்ட வரைவை என்ன செய்யறாருன்னா கொண்டு வர்றாரு. சேனா விருதுன்னு ஒண்ணு. சேனா விருது அப்படிங்கிறது கொஞ்சம் கலைநிலையில இருக்கக்கூடிய ஒரு விருது தான். தமிழக அரசுல கலைஞர் ஐயா அவர்கள் பதவியில இருக்கும் பொழுது மட்டும்தான் முதல் முறையாக தமிழக அரசின் சார்பில் இந்த சேனா விருது வாங்கக்கூடியவங்களுக்கு 3,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது முதல் முறை. வேற யாரும் அதுக்கு பிறகு இதை பின்பற்றி இருக்கலாம். முதல் முறையாக சேனா என்று சொல்லக்கூடிய அந்த விருதுக்கு 3,000 ரூபாய் பரிசு தொகை தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்டது ஐயா அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் தான். இப்படிப்பட்ட சட்டசபையில நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் அனைத்து விதமான உரிமைகளையும் பெற்றுத்தர போராடிய ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து பெருமைப்படுகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.